ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிஸ்பா தீர்க்கதரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக இந்த காணொளி மூலம் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே மாதத்தின் வாழ்த்துகளுடன் வாக்குத்தத்த செய்தியாக பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையினாலே உங்கள் குறைகளை இந்த மே மாதத்திலே தேவன் நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் கிறிஸ்து இயேசு. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை இருக்கிறது. அந்த மகிமை உங்கள் குறைகளை இந்த மே மாதத்திலே நிறைவாய் மாற்றும். 50வது சங்கீதம் 12ஆம் வசனத்தை சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாம். அல்லேலூயா. ஏசாயா 66:1 சொல்லுகிறார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. வானத்துல அவர் உட்கார்ந்தா அவருடைய பாதம் பூமியில இருக்குமாம். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் என்னுடையது. ஆகாய் 2:8 ஆண்டவர் சொல்லுகிறார், பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாய் மாற்றுவேன். யாரெல்லாம் இயேசுக்குள்ளாக வருகிறீர்களோ அவர்களுடைய குறைகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க குறைகளை நிறைவாக்குகிற எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையானதை இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையினாலே நிறைவாக்குவார். இந்த வருடம் முழுவதும் மகிமையை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலே மகிமை உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். மகிமை உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அவனை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாய் அவனை துக்கத்துடனே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். அவன் பெயரே துக்கம். அவன் வாழ்க்கையில் நன்மையே கண்டதில்லை. எல்லாரிலும் அவன் தாழ்ந்திருந்தான், அவன் துக்கமாயிருந்தான். அவனை துக்கம் என்றே பெயர் வைத்து அழைத்தார்கள். அவனுக்கு பெயர் துக்கம். அவன் வாழ்க்கை முழுவதும் வேதனையா இருந்தது. ஆனா இந்த யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணினான். இஸ்ரவேலை தேவனை நோக்கி, ஆண்டவரே, தீங்கி என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கரம் என் மேல் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். இந்த 9ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் புரிந்தவனாயிருந்தான். அவன் எல்லைகள் பெரிதாய் இருந்தது. அவன் பிறக்கும் போது துக்கமாய் பிறந்தான். ஆனா அவனுடைய விண்ணப்பத்தை இஸ்ரவேலின் தேவன் கேட்டு நன்மையினாலே அவனை நிரப்பி அவன் எல்லைகளை பெரிதாக்கி துக்கம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவன் எல்லைகளை விரிவாக்கி அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலின் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். துக்கம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த மாதத்திலே துக்கம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இஸ்ரவேலின் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். யாபேசின் தேவன் அவனுடைய எல்லைகளை எப்படி பெரிதாய் மாற்றினாரோ உன் எல்லைகளையும் பெரிதாய் மாற்றுவார். உனக்கு வேண்டியவைகளை அவர் செய்வார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் இயேசு வனாந்திரத்தில் தனியா இருந்தார். ஏனென்றால் சற்று முன்புதான் யோவான் ஸ்நானகனை கொன்றிருப்பார்கள். யோவான் ஸ்நானகன் மரித்திருப்பான். யோவான் ஸ்நானகன் மரித்தான் என்ற செய்தியை இயேசு கேள்விப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போயிருந்தார். இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு நந்தையில வந்த பொழுது இயேசு மனதுருகி அவர்களோடு கூட
பேசினார். அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அவர் அநேக வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. நீண்ட நேரம் ஆனபோது, சாயங்காலம் ஆனபோது அவர்களுக்கு பசி உண்டாகும் என்று எண்ணி சீஷர்கள் வந்து அவர்களை அனுப்பி விடுங்கள், அவர்கள் போய் தனக்கு போஜனத்தை தேடிக்கொள்ளட்டும் என்று இயேசுவிடத்தில் முறையிடும் பொழுது இயேசு சொன்னார், நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் அன்றி வேறே இல்லை என்று சொல்லி அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இயேசு அதை கையில் வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூடைகள் எடுத்தார்களாம். மீதம் 12 கூடைகளை எடுக்க வைத்தார் என் ஆண்டவர். பெண்கள் குழந்தைகளை தவிர புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள். 5 அப்பம் 2 மீன், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள். மீதமும் எடுக்க வைத்தார். குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர் இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அற்புதம் எப்படி நடக்கும், எங்கிருந்து நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பி, ஆமேன், காடைகளை கொண்டு வந்து குவிப்பார். கத்த நினைத்தால் கீழ்காற்றை அனுப்புவார், காடைகளை கொண்டு குவிப்பார். கத்த நினைப்பாரானால் காகங்களுக்கு கட்டளையிட்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. சாகர நிலைமையிலும் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்ச எண்ணெயும் இருந்து சாப்பிட்டு சாகலாம் என்று நினைக்க வாழ்கிற சூழ்நிலையில நீ இருந்தால் உன் வீட்டுக்கு ஊழியக்காரனை அனுப்பி அதை பெருகும்படி செய்து வாழ்நாள் முழுவதிலும், ஆமேன், உன் அப்பமும் எண்ணெயும் உன் மாவும் குறைந்து போகாமல் அற்புதம் செய்ய தேவனாலே கூடும். குறைகளை நிறைவாக்குகிறவர் கொஞ்சத்தை கொண்டு உனக்கு அற்புதம் செய்வார். எல்லைகளை விரிவாக்குனவர் கொஞ்சத்தை கொண்டு உனக்கு அற்புதம் செய்வார். ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பேதுரு முழுவதிலும் அவன் வலைகளை வீசினான். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிப்பீர்களானால் 1 வாசிக்கும் போது இயேசு பேதுருடைய படகுகளை உட்கார்வதற்கு முன் மீன்பிடி தொழிலிலே தோற்றவனாய் முழுவதிலும் வலை வீசி ஒரு மீனும் அகப்படாமல் அவன் காத்திருந்தான். அவன் ஏமாற்றுடன் வந்து தன் வலைகளை அவன் அலசி கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் இயேசு அவன் படகில் வந்தார். இயேசு அவன் படகில் அமர்ந்தார். இயேசு அவன் படகில் இருந்து தன் வசனத்தை வசனித்தார். இயேசுக்கு தன் படகை கொடுத்தவனுடைய படகுகள் நிறைய தக்கதாய், ஆமேன், அவனுடைய வலைகள் விரியத்தக்கதாய் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. பேதுருடைய வலைகள் கிளியத்தக்கதாய் தேவன் மீன்களை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 2 படகுகள் அமிழத்தக்கதாகவும் வலைகள் கிளியத்தக்கதாகவும் மீன்களை கர்த்தர் கொடுத்தார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுவரைக்கும் மீன் பிடித்திருந்த பேதுரு அவன் பிசினஸ்ல, அவனுடைய தொழிலில ஒரு பெரிய ஏமாற்றம். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது உன் தொழிலும் கூட உலக பொருளாதார சூழ்நிலையின் நிமித்தம், உலகத்தில் நடக்கிற யுத்தங்களின் நிமித்தம் ஒரு பொருளாதார சுணுக்கத்துக்குள்ளாய் நீ இருப்பாயானால் என் தேவன் உன் படகில் வருவாரானால் உன்னுடைய பிசினஸையும் பெருக பண்ணுவார், உன்னுடைய எல்லைகளையும் பெருக பண்ணுவார். உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய மகிமை, கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய மகிமை. நல்லா கவனிங்க. யாபேஸ் என்ன பண்ணினான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்ததினாலே அவன் எல்லைகள் பெரிதானது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். இயேசுவினிடத்தில் அந்த 5 அப்பம் போனது. இயேசுவிடத்தில் அது போன பிறகு இயேசு அதை ஆசீர்வதித்தார். ஆமேன். இயேசு அது பங்கிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மானது. இயேசு படகில் வந்து அமர்ந்த பொழுதுதான் அந்த படகு நிமிர்ந்தது. இயேசுவிடத்தில் ஜெபிக்கணும்,
இயேசுனுடைய கரத்துல உன் வாழ்க்கையை கொடுக்கணும். இயேசு உன் படகில் வரணும். வருவாரானால் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் ஆகும். சரி, பவுல் ஏன் இந்த வார்த்தைய பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார் தெரியுமா? என் தேவன் தன்னுடைய மகிமையினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுவார் என்று ஏன் பவுல் இதை அவர்களுக்கு வாழ்த்துதலா சொல்லுகிறார் என்றால், மக்கதோனியா தேசத்துக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு இந்த பிலிப்பு சபை பவுலுக்கு உதவியது. பவுலுக்கு சுவிசேஷத்துக்காக, தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக பிலிப்பு சபை அவனுக்கு உறுதியா இருந்தது. பவுல் சொல்லுகிறார், கொடுக்கல் வாங்கலிலே பிலிப்பு சபை மாத்திரம் என்னோடு கூட இருந்தது என்று சொல்லுகிறார். மறுபடியும் இரண்டாவது விசையா அவன் தெசலோனிக்கேயிலே இருக்கும் பொழுதும் பவுலுக்கு இவர்கள் இரண்டாம் விசை உதவி செய்து பவுலுடைய ஊழியத்தையே தாங்கினார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் குறைகளை நிறைவாய் மாற்றுவார். ஜெபிக்கிறவனையும் எல்லைகள் விரிவாகும். அப்பத்தை கொடுக்கிறவன் 5000 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். எவன் ஒருவன் படகை கொடுக்கிறானோ, உன் வீட்டை கர்த்தருக்கு கொடுப்பாயானால், தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு உன் வீட்டை கொடுப்பாயானால், தேவன் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். வலைகள் கிளியத்தக்க மீன்களை கொடுப்பார். இந்த பிலிப்பு சபை பவுலுக்கு சுவிசேஷத்துக்காக அவன் குறைச்சலிலே உதவியதினால் பவுல் இப்படியாய் ஆசீர்வதிக்கிறான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் மகிமையில் நிறைவாக்குவார். நீ கொடுக்கும் பொழுது மகிமையின் நிறைவை காண்பாய். நீ ஜெபிக்கும் போது மகிமையின் நிறைவை காண்பாய். நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு தந்தால் மகிமையின் நிறைவை காண்பாய். இந்த மாதம் கர்த்தர் நிறைவின் மாதமாய் வைக்கிறார். இந்த மாதமும் ஒரு மகிமை உன் குடும்பத்தையும் உங்களையும் மூடும். ஆமென், அல்லேலூயா. உன் எல்லைகளை மூடும். பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், ஒருவேளை காலேஜ் பீஸா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்குரிய மற்ற தேவைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஜெபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, பிறக்கும் போது இவங்க எந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கரம் யாபேஸ் மேல் இறங்கி இருந்தது போல இவர்கள் மேல் இறங்கி இவர்கள் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. சகோதரர்களுக்குள்ளே இவர்களுக்கு கனத்தை கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த ஐப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்து மீதம் எதுக்க வைத்த என் ஆண்டவர், இந்த மாதத்திலே என் ஜனங்கள் மீதம் எதிர்ப்பார்களாக, தேவைகள் சந்தித்து ஆண்டவரை எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். படகுகள் வலைகள் கிளியத்தக்கதாய் தொழிலிலே ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. தேவன் இவர்கள் மேலே உம்முடைய கரத்தை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், மிஷனரிகளை தாங்குகிறவர்களாய், சபைகளை தாங்குகிறவர்களாய் என் ஜனங்கள் இருப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.